அண்மை செய்தி. 100 நாள் ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான மாற்று திட்டமான ஜி மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேறியது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கடுமையான அமளிக்கு மத்தியில் தற்பொழுது இந்த மன்ரேகா என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றான ராம்ஜி திட்ட மசோதாவிற்கான ஒப்புதல் என்பது மக்களவையில் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பெரும்பாலும் நாடாளுமன்றம் அப்படியான அலுவல்களை மேற்கொள்ளாது. ஆனாலும் கூட இந்த ராம்ஜி மசோதாவுடைய முக்கியத்துவத்தை மனதில் கொண்டு நேற்று நள்ளிரவு 1 மணி வரை விவாதம் என்பது நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலான ஒரு நீண்ட விவாதமாகவே மக்களவையில் இது நடத்தப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிக்கள், அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிபி மாதிரியான முக்கிய கட்சிகளின் எம்பிக்கள், அதே போல எதிர்கட்சி காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவ்வளவு ஏன் சுயேட்சை எம்பிக்களுக்கு கூட இந்த மசோதா மீது பேசுவதற்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அனைவரது கருத்துக்கள் அப்படின்றதும் அவை குறிப்புகளில் பத்திரமாக பதிவேற்றமும் செய்யப்பட்டிருந்தது. அவை அனைத்திற்கும் இன்றைய தினம் மத்திய வேளாண் துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் மக்களவையில் விரிவான விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவையில் கடுமையான அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு படி மேலே போய் அவர்கள் அந்த மேதை மீதெல்லாம் ஏறி அந்த மசோதாவின் நகல்களை கிழித்தெறியக்கூடிய வேலைகள் எல்லாம் கூட ஈடுபட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பாஜகவிற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த பலம் என்பது அவர்களுக்கு இந்த மசோதாவில் கை கொடுத்திருக்கின்றது. மசோதா தற்பொழுது மக்களவையில் நிறைவேற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது இனி மாநிலங்களவையில் இந்த மசோதா கொண்டு செல்லப்படும். இன்று அல்லது நாளை இந்த மசோதா மீதான விவாதம் மாநிலங்களவையிலும் நடத்தப்படும். உடனடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. நிறைவேறியவுடன் இந்த மசோதா என்பது சட்டப்பூர்வமான அங்கீகாரம் பெறுவதற்காக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி அடுத்த 2-3 தினங்களிலேயே இதற்கான ஒப்புதல் என்பது கிடைக்கப்பெற்றுவிடும், சட்டமாக மாறிவிடும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கின்றோம். மக்களவையில் மிக முக்கியமான ஒரு சட்டம் என்பது நிறைவேறி இருக்கின்றது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு அப்படின்றது, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவு என்பது அவர்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. அந்த ஆதரவின் அடிப்படையில் தற்பொழுது இந்த மிக முக்கியமான மசோதா மக்களவையிலும் தற்பொழுது நிறைவேற்றமாகி இருக்கிறது. प्रश्न ये है कि पहली और दूसरी अनुसूची विधेयकांग बने, जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्षवा अनुसूचित पहली और दूसरी विधेयकांग बनी। प्रश्न ये कि खंड 1 अधिनियम शुद्ध उद्देशिका और विधेयक का पूरा नाम विधेयकांग बने, जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्षवा खंड 1 अधिनियम शुद्ध उद्देशिका विधेयक का पूरा नाम बने। मंत्री जी प्रस्ताव करें कि विधेयक को पारित किया जाए। माननीय अध्यक्ष महोदय, मैं प्रस्ताव करता हूं। प्ले स्टोर மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.